Hello guys, this is Vicky from VTech. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 5.1 சேனல் அனலாக் ஆம்பிளிஃபையர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு லோ பட்ஜெட்டில் பண்ணக்கூடிய ஆம்பிளிஃபையர் தான். பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல் கேபினெட் லுக்கில் வந்துடும். நம்ம வந்து மேட்ரிக்ஸ் 6300 வாட்டேஜுங்கிற 5.1 சேனல் கேபினெட் போட்டு தான் இந்த ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணியிருக்கோம். இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஹெவியாகவே பண்ணியிருக்கோம். கஸ்டமர் ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்கோம். கஸ்டமரோட என்ன ரிக்குவயர்மெண்ட்னா ஒரு 12 இன்ச் டபுள் மேக்னெட் சப்வூஃபர் லோட் பண்ணணும், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 6 இன்ச் ஸ்பீக்கர்ஸு லோட் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தார். ஸோ அதுக்காக நம்ம கொஞ்சம் ஹெவியாகவே பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் லுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு மாஸ்டர் வால்யூம் வந்துடும். ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா ஒரு செல்டர் சுவிட்சு 5.1 செல்டர் சுவிட்சு, யூஎஸ்பி எஃப்எம் செல்டர் சுவிட்சு, டிவி செல்டர் சுவிட்சு, டிவிடி. ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூஎஸ்பி போர்டு வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் எஃப்எம் எல்லாம் டிஃபால்ட்டாக வந்துடும். பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் கண்ட்ரோல்ஸு, சென்டர் சேனல், சரௌண்டு, பேஸ் ட்ரிபிள் கண்ட்ரோலு, ஃப்ரண்ட் சேனல் கண்ட்ரோலு, ஓவராலாக ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்துடும் உங்களுக்கு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் உங்களுக்கு, ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் வியூ உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு வியூ காமிக்கிறேன். ஓவரால் வியூ பார்த்தீங்கன்னா பேக் சைடு வியூ இப்படி தான் இருக்கும். நார்மலாக உங்களுக்கு டிஜிட்டல் இன்புட்ஸ் எதுவுமே இருக்காது. பிகாஸ் இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா ஒரு டால்பி டிடிஏ சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆம்பிளிஃபையர் இல்லை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.1 சேனல் இன்புட் வந்துடும், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 2 சேனல் இன்புட் வந்துடும், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏர் இன்னு சர்க்குலேஷன் கூலிங் சர்க்குலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா ஃபேன் கொடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியே இருந்து காற்ற உள்ளே இருக்கிற மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் சர்க்கிட் ஆஸ் யூஷுவல் ஃப்ரண்ட் ரைட்டு, ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, சரௌண்ட் ரைட்டு, சரௌண்ட் லெஃப்ட்டு, சென்டர் சேனல் சப்வூஃபர் இந்த மாதிரி உங்களுக்கு டிஎம்கே சர்க்கிட் டைப்பில் வந்துடும். ஒரு ஃபியூஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா ஒரு மெயின்ஸ் கார்டு கொடுத்துருக்கோம். மெயின்ஸ் கார்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 பின் மெயின்ஸ் கார்டு தான் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு நல்லா லென்த்தியாகவே கொடுத்துருக்கோம். ஓவராலாக பார்த்திங்கன்னா ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு வியூ. ஓகே, ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் செக்ஷன் காமிக்கிறேன். ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 5 சேனலுக்காக 55NF06ங்கிற கான்செப்டில் உங்களுக்கு பர் சேனல் 2 டிரான்சிஸ்டர் அப்படிங்கிற கான்செப்டில் உங்களுக்கு 5 சேனல் போர்டு, கேஎம்எஸோட 5 சேனல் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சப்வூஃபருக்கு பார்த்திங்கன்னா பீட்ஸோட எஸ்டிகே பவர் ஆம்ப் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 டிரான்சிஸ்டர் லோட் பண்ணியிருப்பாங்க. 5 சேனலுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேஎம்எஸோட 55NF06 டிரான்சிஸ்டர் போட்ட பவர் ஆம்ப் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஹீட் சிங்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் ரெண்டுமே 6 லீஃப் ஹீட் சிங்கு தான். உங்களுக்கு மேக்ஸிமம் ஹீட்டே ஆகாது. உங்களுக்கு ஹெவியான லோடு கொடுக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஹீட்டிங் இஷ்யூ இருக்கும். பட் இந்த ஹீட்டிங் இஷ்யூக்காக பார்த்திங்கன்னா நம்ம இந்த 5 சேனலுக்கு பேக் சைடே ஒரு கூலிங் ஃபேன் கொடுத்துருக்கோம். சப்வூஃபருக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் சைடே ஒரு கூலிங் ஃபேன் கொடுத்துருக்கோம். ஸோ மேக்ஸிமம் ஹீட் இஷ்யூ இருக்காது. பவர் ஆம்ப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 5 சேனலுக்கு கேஎம்எஸோட பவர் ஆம்ப் போர்டு, சப்வூஃபருக்கு பார்த்திங்கன்னா 4 டிரான்சிஸ்டரு, பீட்ஸோட போர்டு. ஓகேங்களா. ப்ரோலாஜிக்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் யூஸ் பண்ணுற அல்ட்ரா டிஜிட்டலோட மினி ப்ரோலாஜிக் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இதில் சரௌண்டு கிளாரிட்டி சூப்பராக இருக்கும். பேஸ் ட்ரிபிள் ஃபங்க்ஷனுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் நல்லா ஹைஃபையாக சில்னஸ் இருக்கும். ப்ரொடக்ஷன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா 24/0/24 ஏசியில் ஒர்க் ஆகிற மாதிரி ஏசி ஆடியோஸோட ப்ரொடக்ஷன் போர்டு தான் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு இதோட டிலேஸ் டைமிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மற்ற ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனை காட்டிலும் பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். மற்ற ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனில் 3 to 4 செகண்ட் இருக்குதுன்னா இந்த ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் 8 to 10 செகண்ட் வரைக்கும் இருக்கும். ஸோ எந்த விதமான நாய்ஸ் இஷ்யூ இருக்காது. நெக்ஸ்ட்டு பவர் சப்ளை செக்ஷன். பவர் சப்ளை செக்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 வோல்ட் 10,000 mAh டிஜிகேப் கெப்பாசிட்டர் போட்டு டிசி பண்ணியிருக்கோம். அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா ஃபேனுக்கு 12 வோல்ட் 2 amps SMPS யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த ஆம்பிளிஃபையரோட மெயின் ட்ரான்ஸ்ஃபார்மர் செக்ஷனு. ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் ENI ட்ரான்ஸ்ஃபார்மர் இல்லாமல் டொராடல் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு சப்வூஃபரோட டெப்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஹெவியாகவே இருக்கும். ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா இது ஒரு 24/0/24 10 ampere HD ட்ரான்ஸ்ஃபார்மர் தான். உங்களுக்கு ரிசல்ட் வைஸ் நல்லாவே இருக்கும். உங்களுக்கு ஓவரால் ஆம்பிளிஃபையர் வியூ நீட் அண்ட் சிம்பிளாக தான் இருக்கும். உங்களுக்கு இது ஒரு 5 சேனல் காம்போ. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்வூஃபருக்கு ஒரு மினி ப்ரோலாஜிக், ஒரு ப்ரொடக்ஷன், ஒரு டிசி செக்ஷன், ஒரு அடிஷ்னல் 12 வோல்ட் 2 amps SMPS, ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர், அவ்வளோதான். உங்களுக்கு ஓவரால் வியூவே இவ்வளோ தான். அனலாக் ஆம்பிளிஃபையருங்காட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த செல்டர் சுவிட்ச் கான்ஃபிகரேஷனில் ஒயரிங் வரும். இதோட ஆடியோ வைஸ் பார்த்திங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். சரௌண்டுமே பார்த்திங்கன்னா கேட்குறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஓவரால் ஆம்பிளிஃபையர் வியூ
இந்த மாதிரி உங்களுக்கு வீட்டுக்கு கொஞ்சம் ஹைஃபையாக ஆர்எல்ஸ் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் ஆம்பிளிஃபையர் வேணும்னா டிஎம் பண்ணுங்கள், பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணிக்கலாம். இதோட ஆடியோ டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் அப்லோட் பண்ணுறோம். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.1 ஆம்பிளிஃபையர் தேவைப்பட்டுச்சுன்னா இது மாதிரி ஸ்டீல் கேபினெட் ஆர் அக்ரிலிக் பேனல் எதுவாக இருந்தாலும் நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். டிஎம் பண்ணுங்கள், பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணிக்கலாம். தேங்க்யூ கைஸ், கீப் சப்போர்ட்.